श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. சத்குரு ஷிரடி சாய்நாதன் சன்னிதானத்தில் ஆச்சாரியா ரேக்கிரால பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் மேல் பார்வையில் நாம் சத்சங்கம் சில வாரங்களாக நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த சத்சங்கத்தில் பரிப்ரஷ்னா என்ற கிரந்தத்திலிருந்து பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டே இருக்கோம். இன்றைய கால கேள்வி, ஆடி மாசம் வந்தாலே போதும் நம்ம ஊர்ல நிறைய விழாக்கள் நடக்கும். அந்த விழாக்களில் தீ மிதிப்பது அப்படின்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு. அதுதான் இங்க கேள்வி. என்னன்னா, அந்த தீ மிதிக்கிறாங்க இல்லையா, அந்த தீ மிதிப்பது எதற்கு? அந்த தீயில் நடக்கிறாங்க இல்லையா, அவங்கள் மேல் கடவுளின் அனுகிரகம் அதிகமாக இருக்கு அப்படின்று நாம் அனைவரும் நினைக்கிறோம். இதுவே நாஸ்திகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாம் ஒரு நாடகம்தான், ஏன்னா எங்களாலையும் அதில் நடக்க முடியும் அப்படின்ற அவங்க சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நாம் எதை நம்ப வேண்டும் அப்படின்றதுதான் கேள்வி. ஒரு அம்மன் பூஜையோ இல்லைன்னா திருவிழாக்கள், அதில் இன்னொரு செயலும் நாம் பார்த்திருக்கோம். அது என்னவென்றால், அவர்கள் கையில ஒரு பெரிய கட்டியா இருக்கின்ற ஒரு கற்பூரத்தை ஏத்தி அம்மனுக்கு, கடவுளுக்கு ஹாரதி காட்டுவாங்க. அந்த ஹாரதி காட்டும் போது பெரிய கட்டியா இருக்கும், அது மேல் பக்கமா எரிஞ்சிட்டே இருக்கும், அதுல ஹாரதி காட்டுவாங்க. அப்படி காட்டும் போது அது ஃபுல்லா அணையிற வரைக்கும் இருக்குமா அப்படின்னா இல்ல, அது ஒரு 70 to 80% ஆன முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா தாயே அப்படின்ட்டு கற்பூரம் ஹாரதி காட்டிட்டு கீழே போட்டுடுவாங்க. நம்ம என்ன செய்யறோம்னா, அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருப்போம். ரொம்ப கடவுள் மேல பக்தி இருக்கு போல இருக்கு, அதனால அவங்களுக்கு சுடவே இல்லை, நெருப்பு படவே இல்லை அப்படின்ற ஒரு யோசனை தான் நமக்கு இருக்குமே தவிர, அதுக்கு மேல் எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம். இது எல்லாமே ஒரு ட்ரிக் அப்படின்னு நமக்கு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் சமாதானம் பதில் தராரு. அந்த தீ மிதி, அது போடுவாங்க இல்லையா தீக்குழி, அதில் நடப்பது ஒரு விதமான டெக்னிக். அது எப்படி போடுவாங்கன்னா, நல்லா எரிஞ்சிட்டே இருக்கும், அதுல ஒரு துளி ஒரு சாம்பல் கூட இருக்காத மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. அது அந்த சாம்பலில் நடந்தா, கண்டிப்பா நடக்கும்போது நம்மளுடைய கால்ல அந்த சாம்பல் ஒட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பா அப்பளம் வரும். அந்த தீ மிதிக்கிறவங்க எப்படி வருவாங்கன்னா, நல்லா குளிச்சுட்டு, பச்சை தண்ணியில குளிச்சுட்டு, சொட்ட ஈர துணியோடு வருவாங்க. அந்த தீ மிதிப்பதில் கூட மெதுவா எடுப்பாங்களா அப்படின்னா இல்ல, வேகமா நடப்பாங்க. மெதுவா நடந்தா கண்டிப்பா சுடும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் நிறைய இருக்கு, அதிகமா இருக்கு, அதனால அவங்களுக்கு சுடவே இல்லை அப்படின்ற ஒரு யோசனை, ஒரு பாவனை அவங்களுக்கு அதுல தீ மிதித்தால் அவங்களுக்கு நிறைய புண்ணியம் வரும் அப்படின்ற ஒரு பாவனை. இங்க ஒண்ணு நான் கவனிக்கணும், நம்ம இங்க என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா,
தீ மிதிக்கலாமா மிதிக்க கூடாதா என்றது கேள்வி கிடையாது. ஒரு யோசனை நமக்கு இருக்கு இல்லையா? அந்த தீ மிதிக்கிறாங்களே அவங்க மேல் கடவுளின் அனுகிரகம் அதிகமாக இருக்கு, அவங்க மகா பக்தர்கள் என்று நாம் யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் தப்பு என்று நாம் கவனிக்கணும். அது ஒரு விதமான டெக்னிக் அப்படின்னு இப்ப நாம் சொல்லிக்கொண்டோம். அந்த ஈர துணியோடு நாம் கூட அதுல நடந்தா கண்டிப்பா நமக்கும் சுடாது. அந்த தீ மிதிப்பதில் கூட ஒரு பொருள் இருக்கு. அது என்னவென்றால் தீக்குழி. அது இந்த சம்சார துக்கம் என்று நினைத்தால் அஸ்ரத்தை அஜ்ஞானம் என்ற சாம்பல் இல்லாம பார்த்துக்கிட்டா நமக்கு துக்கம் அண்டாது. அந்த துக்கம் என்கின்ற சாம்பல் துக்கம் என்கின்ற சுடாது. அந்த நெருப்பை நம்மை சுடாது. இங்க சாம்பல் எதை குறிக்குது அப்படின்னா அவிவேகத்தையும் அஜ்ஞானத்தையும் குறிக்குது. அந்த ரெண்டுமே இல்லைன்னா இந்த சம்சாரத்தில் துக்கம் என்கின்ற நெருப்பு நம்மை சுடாது. நான் எந்த வேலை செய்தாலும் அதில் அஸ்ரத்தை இல்லாம அப்படின்னா ஸ்ரத்தையோடு நாம் செய்யணும். அவிவேகம் அப்படின்னா விவேகத்தோடு நாம் செய்யணும். அந்த சாம்பல் இருந்தா அக்னி குளிரில் ஒளி தருமா? தராது. அதே போல் இந்த சம்சாரத்தில் நீ ஞானத்தோடு அஜ்ஞானத்தோடு அவிவேகத்தோடு இருந்தேன்னா உனக்கு கண்டிப்பா ஞானம் வராது. இது ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, இன்னும் எளிமையா சொல்லணும், நமக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் அழுத்திருந்தா நம்முடைய முகம் தெளிவாக தெரியுமா? தெரியாது. அந்த அழுக்கை நாம் எப்ப துடைக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய முகம் கிளியரா தெளிவாக தெரியும். அதே போல் அந்த நெருப்பின் மேல் எந்த சாம்பலும் இல்லைன்னா அதில் நடக்கும்போது நமக்கு கால் சுடாது. இருந்துச்சுன்னா சாம்பல் இருந்துச்சுன்னா சுடும். அதே போல் இந்த சம்சாரத்தில் ஸ்ரத்தை ஞானம் அந்த ரெண்டுமே இருந்தா உனக்கு எதுவுமே அண்டாது. நம்முடைய வாழ்க்கையில் அஸ்ரத்தை இருந்தால் கண்டிப்பா நம்முடைய அடி தவறும். ஸ்ரத்தை இருந்தா நம்ம ஃபாஸ்டா போக முடியும். இங்க ஸ்ரத்தை அஸ்ரத்தை அப்படின்றோம். இப்ப ஒரு வேலை எடுத்துக்கோங்க. ஸ்ரத்தையோடு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வேலை ஃபாஸ்டா பண்ண முடியும். வேலை நம்ம கத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா மெதுவா பொறுமையா கத்துக்கணும். ஆனா கத்துக்கிட்டா என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்டா செஞ்சு முடிச்சிடுவோம். அதுவே நம்ம கத்துக்கிட்டு இருக்கும் போதே வெறுப்போட என்ன எனக்கு புரியவே இல்லையே, ஒரு ஸ்ரத்தையே இல்லாம நம்ம செய்தோம்னா அந்த வேலை கண்டிப்பா முடியவே முடியாது. இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பற்று, சொந்த பந்தங்கள், சொத்து சுகம், இது எல்லாமே அசாஸ்வதம் இல்லையா? ஆனா அதன் மேல் நமக்கு அளவற்ற ஒரு அன்பு பற்று இருந்து அதை பிடிச்சுக்கிட்டு நாம் நடக்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த தீ மிதியில் மெதுவாக செல்வது. எப்படி நாம அந்த தீக்குழியில் இருக்கின்ற அந்த சாம்பலை அகற்றி நாம் நடக்கிறோமோ அதே போல் இந்த சம்சாரத்தில் நாம் நடக்கணும்.
இந்த சம்சாரம் துக்கம் என்று சொல்கிறோம். துக்கம் என்று எதுக்கு சொல்கிறோம்? சரி, எத்தனை பேர் இந்த சம்சாரம் எனக்கு வந்து ஆனந்தமாக இருக்கு என்று சொல்றாங்க அப்படின்னா வரல நம்ம என்னலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏதோ வழி இல்லாம நம்ம வாழ்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால சம்சாரம் என்பது ஒரு துக்கம் என்று சொல்வது. கொஞ்சம் யோசிச்சாலே நமக்கு தெரியும் இது துக்கமா சொர்க்கமா அப்படின்ட்டு. நம்முடைய கோத்திரமே எடுத்துக்கோங்க. நம்முடைய கோத்திரம் என்ன? யாருடைய பேரை நம்ம கோத்திரமாக கொண்டிருக்கோம் அப்படின்னா மகர்ஷி. ஒரு மகர்ஷியின் பேரை தான் நாம் கோத்திரமாக நமக்கு இருக்கு. அவர் ஒரு கிரகஸ்த தானே. அவருடைய பேரே நாம் கோத்திரமாக நமக்கு கோத்திரமாக இருக்கும்போது அப்பேற்பட்ட நிலையை அவர் எப்படி அடங்கினார் அப்படின்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் ஸ்ரத்தையோடு ஞானத்தோடு செய்தார். ஆகையால் தான் அவருக்கு அப்பேற்பட்ட நிலை வந்தது. ஒவ்வொரு நொடியையும் கூட நல் முறையில் அவர் பயன்படுத்துகிறார். அதே போல் நாம் செய்தால், அதற்காக முயற்சி எடுத்தால் அதுதான் சம்சாரத்தில் வேகமாக நடப்பது. ஏன்னா ஆலசியம் அமிர்தம் விஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆலசியம் என்றால் தாமதம். தாமதமாக தீ மிதித்தால் என்னாகும்? நம்முடைய கால் சுடும். அதே போல் தாமதித்தால் அமிர்தமும் விஷமாக மாறும், உனக்கு ஞானம் வராது அப்படின்னு சொல்றாங்க. நீ ஸ்ரத்தையோடு ஞானத்தோடு இருந்தால் இந்த சம்சாரம் உனக்கு அமிர்தமயமாக இருக்கும். நீ எளிமையாக அதை தாண்ட முடியும் முன்னால். ஆனா இந்த பாவனையோடு எத்தனை பேர் தீ மிதிக்கிறாங்க அப்படின்னா தெரியல. உண்மையான விவேகம் என்னவென்றால், இந்த தேகம்தான் பகவானின், இந்த தேகம் பகவானின் ஸ்வரூபம் என்று நினைப்பதுதான் முதல்ல இருக்க வேண்டிய விவேகம். நான் சொல்லலாம், எனக்கு இந்த தேகம் வந்து அம்மா தந்தது, எங்க அப்பாவால எனக்கு வந்தது அப்படின்னு. அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த தேகம் பஞ்சபூதங்களான ஒரு ஸ்வரூபம். இதில் காற்று இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு, ஆகாயம், மண் எல்லாமே இருக்கு. அதனால்தான் இந்த தேகம் பஞ்சபூதங்களான ஒரு ஸ்வரூபம் என்று சொல்லுவது. ஆகையால் தான் இது கடவுளின் பிரசாதம் என்று சொல்லுவோம். இப்படி ஒரு விவேகம், அந்த ஞானம் நமக்கு இருந்தால் அனைவரையிலும் கூட நம் பகவானின் ஸ்வரூபமாக தான் பார்ப்போம். இந்த தேகமே தேவாலயம் என்று சொல்வது உண்டு. சரி, இது எதுவுமே எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப நம்ம வந்து நடந்து போயிட்டே இருப்போம். நம்மளுடைய கால் வந்து தெரியாம ஒருத்தர் மேல் படும். உடனே என்ன பண்ணுவோம்? காலை தொட்டு கும்பிடுவோம். எதற்கு? ஒரு சாரி சொல்லிட்டு கிளம்பலாமே, இல்லைன்னா காலை தள்ளி வச்சுட்டா போதாதா? எதற்கு நம்ம வந்து அதை செய்யறோம் அப்படின்னா, ஒவ்வொருவரும் அந்த கடவுளின் ஸ்வரூபம்தான். ஆனா இது நமக்கு தெரியாமலேயே காலங்காலமாக செஞ்சுட்டே வரோம். ஏதோ சொன்னாங்க பெரியவங்க, நம்ம தாத்தா பாட்டியோ சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம செய்யறோம். இது நம்ம கத்து கொடுத்தது எங்க அப்படின்னா சத்சங்கம் தான். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த விஷயம் தெரியாது. ஒவ்வொருவரும்
அனைவரும் இந்த கடவுளின் ஸ்வரூபம் என்று நினைக்கும் போது நம்ம கால் பட்டாதான் கும்பிடுறது கிடையாது. கால் படலைன்னா கூட நாம் அனைவரிலும் கடவுளின் ஸ்வரூபம் நாம் பார்க்கணும். அந்த நினைப்பு இருக்கும்போது, அந்த பாவனை நமக்கு இருக்கும்போது யார் மேலையும் குற்றமும் சொல்ல மாட்டோம், யாரையும் திட்டவும் மாட்டோம். அது குடும்பமா, வியாபாரமா, ஜாபா, எதுவாக இருந்தாலும் நம்ம ஆனந்தமாக நம்மால் இருக்க முடியும். இந்த தீ மிதிக்கிறாங்க இல்லையா, அதில் அந்த சாம்பலில் மெதுவாக நடந்தா என்ன ஆகும்னா நம்மளுடைய கால் சுடும். அதே போல் இந்த சம்சாரத்தில் பற்றோடு, துவேஷத்தோடு, வியாமோகத்தோடு கூட இருக்கின்ற பந்தங்கள் எல்லாமே பிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா துக்கம் வரும். அப்படி இல்லாம, இதுல எதுவுமே இல்லாம நாம் வேகமாக நடந்தா நமக்கு எதுவுமே நம்ம கால் சுடாது. அந்த வியாமோகம் நம்ம அதிகமா நமக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்னா பாம்பாக இருக்கும். ஒரு சின்ன கதை என்னன்னா, 2 பாம்பு, சின்ன குட்டி பாம்பெல்லாம் இருந்துச்சா. ஒரு வாட்டி ஒரு வேட்டையன் வலை போடும்போது குட்டி பாம்பெல்லாம் அதுல சிக்கி போச்சு. அதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு தாய் பாம்பு போய் அதுல சிக்கி கொண்டது. அதை பார்த்து தந்தை பாம்பு போனது. இதுதான் வியாமோகம். அந்த வியாமோகம் இருக்கிறதுனால தானே தெரியாம அந்த வலையில் போயிட்டு சிக்கி கொண்டது. அதே போலதான் இந்த அக்னிகுண்டத்தில் நான் கால் விட்டது. இந்த நம்ம சுற்றி இருக்கின்ற பந்தங்கள் அனைத்தும் ருணானுபந்தத்தினாலதான் வந்தது அப்படின்னு நமக்கு நினைப்பிருந்தா அங்க துக்கமே இருக்காது. ஒரு தந்தை தன்னுடைய பசங்களை எப்படி படிக்க வைப்பாங்க? தன்னுடைய டியூட்டி அப்படின்னு படிக்க வைப்பாங்க. அப்படி இல்லாம நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், இவ்வளோ செலவழிச்சேன், அதனாலதான் இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க வச்சேன், இவ்வளோ செலவாச்சு, என்னுடைய கடைசி காலத்துல கண்டிப்பா இவன் என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சான்னா சரி, செஞ்சியோ டாக்டரோ கலெக்டரோ இன்ஜினியரோ ஆனதுக்கு அப்புறம் கடைசி காலத்துல பார்க்கலன்னா துக்கம் வரும். அவர் பார்க்கலனாலும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய டியூட்டி ஒரு நல்ல குழந்தைய நான் உருவாக்கணும் அப்படின்னு டியூட்டியாக எண்ணி செய்யும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்காது? இருக்கும். இது ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறது தான். அதிலிருந்து நான் வெளியே வரணும். ஏன்னா நம்ம டியூட்டி அப்படின்னு எண்ணாத போதுதான் நமக்கு துக்கம் வருது. டியூட்டி இல்லைன்னா, டியூட்டியாக எண்ணால் நமக்கு துக்கம் வராது. இப்படி துக்கமாக இருந்தா என்னாகும்? மறுபடியும் பிறவி, இறப்பு, புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். அந்த மரணத்தில் இருந்து நாம் வெளியே வரணும். அதற்காக தான் பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் நமக்கு இந்த சத்சங்கத்தையும் இந்த ஆன்மீகத்தையும் நமக்கு தந்திருக்காங்க. ஒரே ஒரு சாம்பார் வச்சுட்டு 3 வேளையும் நம்ம சாப்பிடுவோமா? போர் அடிக்காது நமக்கு? இல்லைன்னா வாரம் முழுக்க நம்ம இட்லியே சாப்பிடுவோமா? ஒரே டிஃபனை வாரம் முழுக்க சாப்பிட முடியுமா? போர் அடிக்கும். ஒரு வாரத்துக்கே நமக்கு போர் அடிக்கும் போது பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, நமக்கு போர் அடிக்காது?
அதுல இருந்து வெளியே வரத்துக்கு தான் இந்த சத்சங்கம். இப்ப அந்த தீ மிதிக்கிறாங்க இல்லையா, அதில் இருக்கின்ற அந்த சாம்பலை எப்படி அகற்றுவாங்க அவங்க அப்படின்னா, வீசுவாங்க. ஒரு விசிறியால ஒரு பெரிய விசிறி எடுத்து வீசுவாங்க. வீசும்போது அதில் இருக்கின்ற சாம்பல் மொத்தமும் வெளியே வந்துடும். அதே போல் உனக்குள்ள இருக்கின்ற அந்த வியாமோகமாக இருக்கட்டும், பற்றாக இருக்கட்டும், வேஷமாக இருக்கட்டும், நீ அந்த விசிறி என்கின்ற சத்சங்கத்தினால நீ வீசினால் கண்டிப்பா உனக்குள்ள இருந்து போயிடும். முயற்சி செய்தால் கண்டிப்பா வெளியே வரும். அது இல்லாம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் வேகமாக நடக்க முடியும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்ப முடியும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதற்கு நாம் ஒவ்வொரு நொடியும் கூட நல்முறையில் பயன்படுத்திக்கணும். அந்த நல்முறையில் ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, அடுத்த நொடி இல்லைன்னா நாளைக்கு நான் இல்லைன்னா நான் எந்தெந்த வேலையை இன்னைக்கு முடிக்க முடியுமோ, வாழ்நாள் முழுக்க நான் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோனோ அது ஒரு நாள்ல முடிக்கணும். அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம செய்யணும். அதுதான் வேகமாக நடப்பது. இதுதான் அதன் பொருளை தவிர அந்த அந்த தீ மிதிப்பவங்கள் ஒரு பெரிய கடவுளோ இல்ல நடக்காதவர்கள் பாவம் செய்தவரோ கிடையாது. ஏன்னா இந்த பாவனை நமக்குள்ள இருந்தா கண்டிப்பா இந்த நொடியிலே அதை நாம் அகற்றணும். நம்முடைய வாழ்க்கையில் அசாஸ்வதம் என்று நமக்கு தெரியும். எது எது நமக்கு சாஸ்வதமானது இல்லை என்று நமக்கு தெரியும். அதை நாம் அகற்றி இந்த ஜனன மரணத்தில் இருந்து நாம் வெளியே வருவதற்கு ஒரு நல் வழியை நாம் தேடணும். அப்படின்னா ஒரு நொடியை கூட நாம் வேஸ்ட் பண்ண கூடாது. ஒரு விலை மதிப்பு கூடிய ஒரு நொடியும் விலையே இல்லாதது. அதை நீ வேகமாக பயன்படுத்திக்கணும். காற்று இருக்கும் போதே சுற்றிக்கொள் என்று பழமொழி இருக்கு. உனக்குள்ள இந்த தேகத்துக்குள்ள ஆன்மா இருக்கும் போதே அதற்கான ஒரு வழியை நீ பிடிச்சுக்கணும், தேடணும், கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டா போதும். கண்டிப்பா அந்த வழியில் நாம் செல்வதற்கு இந்த சத்சங்கம் பயன்படும். ஏன்னா ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம் என்று சொல்லியிருக்காங்க. நரஜன்ம துர்லபம், அரிது. இந்த நரஜன்மமே அரிது என்று சொல்லப்பட்டிருக்கு. அரிதானது நாம் பெற்றிருக்கோம். அப்படின்னா அது முழுமையாக்க கொள்வதற்கு நாம் வழியை தேடணுமா இல்லையா? கானா பீனா சோனவா நம்முடைய வாழ்க்கை இல்லை. இது ஒரு புழு செய்யும், பூச்சியும் செய்யும், ஈ செய்யும், கொசுவும் செய்யும். அதற்கும் பசி இருக்கு, பயம் இருக்கு, தூக்கமும் இருக்கு. அதற்கு இல்லாத ஒரு ஆற்றல், யோசனை திறனை கடவுள் நம்ம கொடுத்திருக்காரு. அதை நான் பயன்படுத்திக்கணுமா வேண்டாமா? இப்ப என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. அந்த 100 ரூபாயில கடைக்கு போயிட்டு அதற்கு ஒரு பொம்மையோ ஒரு பொருளையோ வாங்கிட்டு வரேன். அந்த வாங்கிட்டு வந்த அந்த பொருளை அப்படியே வச்சிருப்பேனா? அதை நான் யூஸ் பண்ணுவேனா இல்லையா? அதை பயன்படுத்துவேனா இல்லையா? அப்படி இல்லாம அப்படியே நான் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும்? அது துரும்பிட்டு வேஸ்டா போயிடும். மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு ஆற்றல் கடவுள் நமக்கு கொடுக்கும் போது அதை நாம் பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய வாழ்க்கை
முழுமையாக கொள்ள வேண்டும். சரி, இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யல, எனக்கு தெரியலங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவுக்கு எனக்கு ஞானமும் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். அது அப்படியே இருந்துச்சுன்னா வேஸ்ட் தானே. இப்ப ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு, ஃபர்ஸ்ட் போன், லேண்ட்லைன் போன், அதுக்கப்புறம் வயர்லெஸ், அதுக்கப்புறம் செல்போன், பட்டன் போன், ஸ்மார்ட் போன், இப்ப ஆண்ட்ராய்டு டேப், இந்த மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்களா இல்லையா? சரி, போன் தான் கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு விட்டுட்டாங்களா? அவர்களுக்கு என்ன மூளை இருக்கோ நமக்கும் அதுதானே இருக்கு. சரி, அவ்வளவுக்கு நமக்கு ஞானம் இல்லைங்க அப்படின்னு சொன்னா சரி, அதையும் விட்டுடுங்க. நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த குடும்பம் நம்ம சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே போதும். அதற்கு என்ன வழி அப்படின்னு நம்ம தேடிட்டு அந்த வழி நாம் சென்றாலே போதும். சில பேர் சொல்லுவாங்க, சொர்க்கம் நரகம் மேல இருக்கு, நம்ம சத்ததுக்கு அப்புறம் தானே அங்க போவோம், நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகணும். சொர்க்கத்துக்கு போனா ஜாலியா இருக்கலாம், நரகத்துக்கு போனா எண்ணெயில போடுவாங்க, வறுப்பாங்க, அதுக்கப்புறம் கத்தியால வெட்டுவாங்க அப்படின்னு. சரி, நம்ம பார்த்திருக்கோமா மேல போயிட்டு? இல்ல. நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. சொர்க்கம் நரகம் ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்கு. நம்முடைய மனம் நிம்மதியா இருந்தா அதுதான் சொர்க்கம், நிம்மதி இல்லைன்னா நரகம். இன்னும் புரியணும்னா, படுத்த உடனே தூக்கம் வந்தா அதுதான் சொர்க்கம், தூக்கம் வரலன்னா நரகம். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமானா, டைஜஸ்ட் ஆனா அது சொர்க்கம், ஆகலைன்னா வயிற்று வலி வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அது நரகம். எல்லாமே நம்ம கையில இருக்கும்போது இந்த மனித பிறவியை நாம் முழுமையாக்கி கொள்ளலாமா வேண்டாமா? இது நல்முறையில் பயன்படுத்திக்கணுமா வேண்டாமா? அதற்கு பெரிய பெரிய விஷயங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள். என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு சுத்தி இருக்காங்க இல்லையா, அவங்கள கஷ்டப்படுத்தாத. உன்னுடைய வார்த்தையாலேயோ உன்னுடைய செயலாலேயோ எந்த விதமான கஷ்டமும் அவங்களுக்கு தராத. நீ அவங்கள சந்தோஷப்படுத்தினா கூட பரவாயில்லை, ஆனா கஷ்டப்படுத்தாத. இந்த சமுதாயத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சின்ன வேலை பண்ணா போதும். பெரிய பெரிய வேலையே சொல்லவே இல்லை, பெரிய பெரிய மூட்டையும் சுமைக்க சொல்லவே இல்லையே. என்ன சொல்லியிருக்காரு? ஒரு 10 பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ற இடத்துல ஒரே ஒரு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணு. இந்த மாதிரி 10 வாட்டி 10 வாட்டி 10 ஆச்சா? இந்த மாதிரி ஒரு 10 பேர் செஞ்சா 100 ஆச்சா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே சொல்லியிருக்காரு அவர், பெரிய பெரிய விஷயம் சொல்லவே இல்லையே. ஏன்னா நம்ம இந்த சமுதாயத்தோட கூடி வாழணும். ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயமாக இருந்தாலும் எல்லாருடைய ஹெல்ப்பும் நமக்கு தேவை. நம்ம மட்டும் எல்லார்கிட்டையும் ஹெல்ப் வாங்கிட்டு நம்ம மட்டும் எதுவுமே செய்யாம இருந்தா அது நல்லா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி யோசிக்க செய்வதுதான் இந்த சத்சங்கம். நம்மை நாம் பிரித்து கொள்வதற்கு தான் இந்த சத்சங்கம். அப்படி இல்லாம பக்கத்துல யாரு கஷ்டப்பட்டாலும் எனக்கு என்னங்க, அவங்க கஷ்டப்பட்டா என்ன, எனக்கு அவங்க அந்த வார்த்தை திட்டுட்டேன்னா நான் சந்தோஷமாக இருந்தேன் போதும் அப்படின்னு நினைச்சா அது ஒரு பேசிக் நாலேஜ், பேசிக் கர்ட்டசியே கிடையாது. அதற்கு மேலதான் சத்சங்கம், ஆன்மீகம். இது கடவுளுக்கு பிடிக்குமா அப்படின்னா கடவுளுக்கு பிடிக்காது. ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கோம், அனைவரிலும் நாம் கடவுளை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்ப அனைவரிலும் கடவுளை பார்க்கும்போது பக்கத்துல இருக்கின்றவரை கஷ்டப்படுத்தினா கடவுளை கஷ்டப்படுத்தின மாதிரி இருக்காரா? அவர் கஷ்டப்பட மாட்டாரா? இவங்க கண்ணில் தண்ணி வந்தா அவங்க கண்ணில் தண்ணி வராதா? கண்டிப்பா வரும். நமக்கு வலி கொடுத்துருக்காரு இல்ல, ஒரு சின்ன விஷயம்தான், யாரையும் கஷ்டப்படுத்தாத அப்படின்றாங்க. கஷ்டப்படுத்தாத, அது போதாது,
இதுதான் உண்மையாக நீ கடவுளை நேசிப்பது. நேசிச்சாதான் கடவுளை காதல் வரும். காதல் வந்தாதான் ஆராதிக்க முடியும். ஆராதித்தாதான் அந்த கடவுளுக்கு நாம் சரணாகதி ஆக முடியும். இது எந்த கடவுளை நாம் வணங்கினாலும் இதேதான் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணராக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்னது இதேதான். இந்த பாவனையோடு தான் அந்த தீ மிதிக்கிற செயல் கொடுத்திருக்காங்க நமக்கு. ஆனா இப்ப அது என்னவாக மாறிடுச்சுன்னா ஒரு மேஜிக், ஒரு விந்தையாக மாறிடுச்சு. அந்த விந்தை தான் நாஸ்திகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுள் பேரை சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க, எங்களாலையும் கடவுள் பேர் சொல்லாம எங்களாலையும் அதில் நடக்க முடியும் அப்படின்னா கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னா அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இப்ப சொன்ன மாதிரி அந்த சாம்பல் தீ குழியில் இருக்கின்ற அந்த சாம்பலை அகற்றி நீ நடக்கும்போது உனக்கு கால் எப்படி சுடாம இருக்கும், அதே போல் நீ வியாமோகம் பற்று துவேஷம் இல்லாம நீ வாழும் போது உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஒரு தாமரை இலையில் நீர் துளி போல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீ ஆனந்தமாக இருக்கலாம். இதுதான் அந்த தீ மிதிப்பதில் இருக்கின்ற பொருள். அது இல்லாம என்ன நினைக்கிறோம், அது நடந்தால் பெரிய பக்தர்கள், அது நடக்கலன்னா பக்தர்கள் கிடையாது என்ற ஒரு யோசனை இதுவரைக்கும் இருந்தா கண்டிப்பா இதுக்கு மேல் நாம் அதை அகற்றணும். அது ஒரு டெக்னிக். தன்னுடைய திறமையை அங்க அவ வெளிப்படுத்துறான். அதுக்கு கடவுள் பேரை ஜாயின் பண்ணி அவன் சொல்றானே தவிர இதில் எந்த விதமான ஒரு கடவுளின் செயல் ஒண்ணுமே இல்லை. சரி, அந்த தீ மிதிப்பதில் அவனின் அந்த டெக்னிக் எதுவுமே இல்லை, கடவுள் செயல்தான் இருக்கு என்று வச்சுப்போம். எப்படி தீ மிதிப்பான் ஒருத்தர் அப்படின்னா, நல்லா குளிச்சுட்டு அந்த ஈர துணியோட நீர் சொட்ட சொட்ட நடப்பார். அப்ப நம்முடைய கால் சுடாது. சரி, குளிக்காம நார்மலான ஒரு பர்சன் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நடக்க சொன்னா நடக்க முடியுமா அப்படின்னா நடக்க முடியாது. ஏன்னா கால் சுடும். இங்க யாரையும் விமர்சிப்பது நம்முடைய எண்ணம் கிடையாது. அந்த தீ மிதிப்பதில் இருக்கின்ற உட்பொருளை நாம் தெரிஞ்சுக்கணும். இதை அனைவருக்கும் தெரியப்படுத்துவதுதான் பரத்வாஜ மாஸ்டர் அவரின் நோக்கமும். இந்த விஷயம் நிறைய விஷயங்கள் நம்ம சத்சங்கத்துல தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். இந்த பரிபிரஸ்னாவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இதை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு சொன்னாலே போதும். அந்த பிரமையில் இருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெளியே வருவாங்க அப்படின்னு கிடையாது, கொஞ்சமாவது யோசிப்பாங்க இல்லையா. அதற்காக தான் பரத்வாஜ மாஸ்டர் எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கடிதங்கள் மூலமா தெரியப்படுத்துறார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த சத்சங்கம்தான் என்று நினைத்து அதற்காக தான் அவர் கஷ்டப்பட்டார். அதை நாம் தெரிந்து கொண்டு அந்த தந்தைக்கு எப்பவுமே நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும் என்று சொல்லி ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.